கரையிலோடி விளையாடி அலையின் நீரில் புறையேறி வலையில் நண்டை திறந்தேடி மழை பொழுதோடி கரையில் தூண்டி கழியோடு இலையின் அழகோ பசியோடு விழுந்து பறக்கும் மீனோடு அது பசியோடு தலையில் ஒழுகும் சேற்றோடு பரப்பில் ஓடும் நாற்றோடு விரையும் நடவு பாட்டோடு அது வயக்காடு அருணகிரியார் திருப்புகழி அகிலம் போற்றும் பெரும்புகழி கண்மணியான் எழுதியது இது மறுப்புகழி தத்தன தனத்தானே தத்தன தனத்தானே தத்தன தனத்தானே தனதாரணி. வணக்கம். எந்நாட்டிற்கும் பொன்னாடாக விளங்கி வரும்படியான இந்த முருகன்குடி கிராமத்திலே நிகழ்ந்தேறும் இந்த அறுவடை திருநாள், இந்த விழாவிற்கு அறுவடை திருவிழா, விதை திருவிழா, பலாப்பழ திருவிழா எல்லாம் மாவு ஒரே மாவு தான். கொத்துல ஊத்துனா இட்லி, கல்லுல ஊத்துனா தோசை, கொஞ்சம் புஞ்சு பார்த்தீங்கன்னா 2 வெங்காயம் அரிஞ்சு போட்டுனா ஊத்தப்பம். அதுதான் இதுக்கு பின்ன. அப்புறம் இதுல துணிப்பை இயக்கம், எல்லா இயக்கமும் பார்த்தோம்னா இவர்கள் தான். அந்தந்த சமயத்துல அப்படி இப்படி மறு வச்சுக்கிட்டு ஓட்டுவேன். ஆனா ஏன் ஓட்டுறோம் அப்படின்னா, இந்த மண்ணை காப்பதற்கு, இந்த பயிர் பச்சையை காப்பதற்கு வேற வழி தெரியல. நம்மளாதான் சூற வேஷம் கட்டிக்க வேண்டியதா இருக்கு, நம்மளாதான் கட்டையார வேஷம் கட்டிக்க வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட சூழலில் இந்த அறுவடை திருநாள் இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அண்ணன் சீலர் பாஸ்கர் அவர் தான் இந்த நிகழ்ச்சியோட கதாநாயகன். நம்ம அவரு சொல்றாரு அப்படின்னா உண்மைதான். அந்த காலத்துல எனக்கு இப்பெல்லாம் கொல்லாத்தம் வந்ததுன்னா அது பண்றான் இது பண்றான், இப்ப பண்றான்லாம் என்னன்னு தெரியல. புள்ளிகளுக்கு முன்னாடி பௌத்தால போதானே தெரியல. அது இப்ப வெரைட்டி மருந்து கொடுக்கறதே விட்டு போச்சு நம்ம கணங்க. அப்பெல்லாம் வெரைட்டி மருந்து மெழுக்குன்னு ஒண்ணு கொடுப்பாங்க, குடிக்க குடிங்க ஓட போவும் வரும் இது மாதிரி கொடுப்பாங்க. இந்த சமயத்துல கொல்லாட்டம் வந்துடும். நம்ம ஊடு சமமா கட்டிக்க மாட்டான் இந்த ஆளு. மண்ணை என்ன போட்டு இழுத்துருப்பான், சாணி போட்டு இழுத்துருப்பான். கிழக்கு மேற்கே உழைக்கல கிழக்கு பார்க்குற மாதிரி தான் ஊடு இருக்கும். அதுல கொல்லாட்டம் ஊந்து போகும். அதை ஒயர் ஏறி எங்க வீட்டுலாம் ஒயர் ஏறி குதிக்க சொல்லுவாங்க. குதிக்கிற அளவுக்கு என் வீடு இருக்காது. நான் குதிச்சுன்னா என் தலையில ஏறவானம் இடிக்கும். அந்த மாதிரி தான் இருக்கு எங்க வீடு. மறுபடியும் அதை என்ன பண்ணாங்க, வகுத்துல இப்ப சாம்பலை வச்சு திருவுவாங்க, கொல்லாத்தை எடுப்பாங்க. இதையெல்லாம் நமக்கு அந்த கொல்லாத்தை எடுக்கும் போது உடலை பிடிக்கி வெளியே கட்டாச்சுற மாதிரி அம்மா வழியா இருக்கும். ஆனா எங்க ஊர்ல ஒரு தாத்தா இருக்காரு, அவர்கிட்ட போனோம். நான் இந்த கையை நீட்ட சொல்லி இந்த இடத்துல சும்மா பிடிச்சி 2-3 தடவை இப்படி தடவி விடுவார். அப்படியே கையால பிடிச்ச மாதிரி அந்த வகுத்தால போறது கொல்லாத்து நின்றுடும். அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல அடிச்சா எந்த இடத்துல நிற்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதுதான் பாரம்பரிய மருத்துவம். நான் டாக்டர் இருக்கட்டும், நமக்கெல்லாம் நம்ம எல்லாத்தையும் புதிய வாசல்களுக்கு வழி ஒன்றும் பழைய வாசல்களையும் சாத்திடக்கூடாது. ஒரு சந்தாவது வச்சிருக்கணும். பெரிய கோயில் வச்சுப்பாமா, அம்மா பெரிய கதவு வச்சிருப்பான், உள்ள நோங்கி போட்டு ஒரு திட்டி வாசல், திட்டி வாசலையாவது மரபுக்கு நம்ம கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா அதற்குரிய பலன் நமக்கு இருக்கு. அந்த விஷயம் அந்த அளவில் அண்ணன் சீலர் பாஸ்கர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். பெரிய மகிழ்ச்சி. முருகன்குடி அண்ணன், பேரும் ஊருமாக வாய்க்கப்பட்ட அண்ணன் முருகன்குடி முருகன் அண்ணன். நானும் ஊர் உலகெல்லாம் ஜப்பான் போய் பேசிட்டு வரேன், கம்போடியா பேசிட்டு வரேன். முருகன்குடி பேசுறதுக்கு எனக்கு 54 வயசாகி போச்சு. அம்மா சிக்கல், நமக்கு நேரம் பத்த மாட்டேங்குது. அந்த மாதிரியான சூழல். இந்த விஷயம் அவங்க கடும்படியா பிடிச்சி இந்த நிகழ்ச்சி இட்டு வந்தாரு. ஒன்றும் பெரிய பில்டப்லாம் இல்லை. நம்ம ஓட முடியாத ஒரு ஆள் இருக்கிறோம். முந்திரிய பார்க்குறோம், கொல்லிக்கு ஒன்று வேலைக்கு ஒன்று எழுதும் கொள்ளுக்கிற சிக்கல்ல வர முடியாமல் போயிடுச்சு. அதனால கொஞ்சம் இருந்தா கூட அண்ணன் அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த கடிதங்கள்ல எழுதும் போதெல்லாம் ஒரு பிள்ளையார் போடுவோம் பயர உச்சில. அது என்னமோ போடுவோம், அதனால பலன் இருக்குதா இல்லைங்கிற ஒரு போடு. அந்த அடிப்படையில் எங்களுக்கெல்லாம் பிள்ளையார் புள்ளியாக இருக்கக்கூடிய அண்ணன் ரமேஷ் கருப்பையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் நன்றி செலுத்த வேண்டும். ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துக்குமே இயக்கம், மஞ்சள் பை இயக்கம், சிவப்பு பை இயக்கம் தமிழ் அரசு எல்லாம் செய்யுது. ஆனா 10 ஆண்டுகளுக்கு முன்பே துணிப்பை இயக்கத்தை ஒரு இயக்கமாக நடத்தியவர். நானே அப்பெல்லாம் யோசிச்சு, இவரெல்லாம் சொல்லி இந்த உலகம் கேட்க போதாடா,
என்னடா இதெல்லாம் குழப்பத்த மாதிரி நடக்குது. நமக்கே ஒரு 75 சோர்வையும் அயர்வையும் உண்டாக்கக்கூடியதா அவருடைய நடவடிக்கை இருந்தது. ஆனா இன்னைக்கு எவனாச்சும் ஒருத்தன் தொடர்ந்து அடிச்சு எதுமா தட்டி கிடக்குறான்டா, சத்தம் கேட்குதுன்னு எவனாச்சும் போய் பார்க்கறான். அப்பா அவன் விவரமா தான்டா தட்டி கிடக்குறான் அப்படிங்கிற அடிப்படை இந்த மண்ணுக்கு ஊர் விளைவிக்காமல் இருக்கக்கூடிய துணிப்பை இயக்கத்தை கொண்டு வந்திருக்கிறார். எங்களுக்கெல்லாம் அவர் தான், நம்ம அவரு பின்னாடி இருப்பார், பின்னாடி ஏதாவது சும்மா ஒரு இடத்துல ஒரு தலையை காட்டுவார், தலையை காட்டாமல் போவார். அப்படிப்பட்ட நபர். இந்த தானே கோயில்ல எல்லா மரமும் கீழே வாங்குது, பூவரச மரம் மட்டும் சாயவே இல்லைன்னு அவர் மட்டும்தான் சொன்னார். வேற எல்லா மரமும் சாய்ஞ்சு இந்த தானே கோயில்ல பாரு, முத்தாண்டி இப்போ அந்த பக்கம் இந்த பக்கம் முந்திரிலாம் தலைகீழ தட்டி கிடந்தது, பூவரச மரம்லாம் சாயவே இல்லை. இந்த மண்ணுக்கு அரச மரத்தை சொன்னவர் அவர். அப்படிப்பட்ட எங்களுக்கு எல்லாமாக இருக்கிற அண்ணன் அவர்கள், ரமேஷ் கருப்பு அண்ணன் அவர்கள் மற்றும் பலாப்பழ திருவிழாவை அடுத்தாண்டு சென்னையில் மிகப்பெரிய அளவிற்கு நடத்தக்கூடிய இன்டர்நேஷனல் லெவலுக்கு எடுத்து போட்டார். ஒரு 10 டன் விற்கிற பலாப்பழத்துங்கிறாரு யாரு, சித்தர் திருத்தணியாசனம். அந்த அளவுக்கு அவர் உற்சாகப்படுத்துற மாதிரி பலாப்பழ திருவிழாவை நடத்தியிருக்க கோட்டை சிவகுமார் மற்றும் யாவட்டமானவர்களுக்கு அண்ணன் பழனிசாமி அண்ணன் தான் அன்றைக்கே சொன்னேன். இவரெல்லாம் இங்க வந்திருக்கிறார்கள். NLC போராட்டத்தை சட்ட ரீதியாக எடுத்து, நிலம் எடுத்து சட்ட ரீதியாக எடுத்து அவர்கிட்ட டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா கடை இந்த டாக்குமெண்ட் கவர்மெண்ட் செய்யறது தப்புடா, நீங்களே இப்ப தப்புச்சுங்க அவர் டாக்குமெண்ட். இதெல்லாம் அவருக்கு என்னப்பா தாடு வச்சு அவருக்கு வச்சு வெத்தலை பார்க்க இந்தாண்ட பக்கம் வச்சு வெத்தலை பார்க்க இந்தாண்ட பக்கம் சம்பந்த பார்க்க வச்சா கூப்பிட்டாங்க. அவர் வர சொல்லி தேதி கிடைச்சிருச்சு, சரி போயிட்டு வருங்க. இந்த மண்ணுக்கான நிகழ்ச்சியை வரணும் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிற ஆர்வத்தில் வந்திருக்கிறாங்க. மற்றும் எனக்கு தெரியாமல் வந்து கொண்டிருக்கிற நிறைய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமாக ஒரு நிலத்தை இந்த விழாவை நிகழ்த்தி இருப்பது முருகனுக்கு பெரிய மகிழ்ச்சி. உழவும் குடியும் ஒரு இடத்துல இருக்கணும்பா. இங்க ஊர்ல இங்க வச்சுக்கிட்டு நெய்வேலியில் அங்கே கூட்ட வச்சுக்கிட்டு நிலத்தெல்லாம் உடனே பக்கத்துக்குள்ள வேற எவனாச்சும் மாட்டை விட்டு போயிட்டுருவோம். அதனாலதான் நம்ம பொண்ணு பார்க்க போகும்போதே பாருங்க, நீங்க எங்க வேணாலும் பாரு, முதல்ல ஜாதகக்காரன் போட்ட உடனே இந்த ஜாதகக்காரனுக்கு எத்தனை மைலில பொண்ணுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் முதல் கேள்வி கேட்பான். ஏன்னா இவன் கொல்லியை விட்டுட்டு இவனுக்கு அதிகபட்சமா மாடு தேடிட்டு போற மாதிரி அடுத்த வீட்டுக்கு போய் மாமியா வீட்டுக்கு போயிட்டு வரணும். அந்த இடைவெளியில் தான் இருக்கணும். இவர் பாட்டுக்கம் கடலூர் மாவட்டத்தில் விருத்தாசலம் வட்டம் மணக்கொல்லை கிராமத்தில் இருக்கிற இங்க இருப்பாரு. திருநெல்வேலி மாவட்டத்தில் பொண்ணு எடுக்க போயிட்டாரு வச்சுக்க, பொண்ணு வீட்டுல ஏதாவது விசேஷம் இருக்குமா சம்மந்தி வீட்டுல போயிட்டு வரங்காட்டி இவன் பக்கத்து வீட்டுக்கார மாங்கண்ணை விட்டு பெறாங்கண்ணை விட்டு மன்றம் மேட்டுவான். அதனாலதான் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது எத்தனை மைலில் இருக்கிற பொண்ணு இருக்குன்னு தான் சொல்லுவான். இவன் அப்படி அவன் ஜாதகக்காரன் சொல்லுவான், ஒரு 30 வயலுக்கு 30 மைல் வரைக்கும் காட்டுதும்பா. அம்மா தூரம் போவாதீங்க அம்மா, இல்லைங்க ஒரு 3 மைலிலேருந்து 30க்குள்ள காட்டுதுன்னு உடனே ஜோசிக்காரன் ஒரு திருப்புவான். அந்த மாதிரி நமக்கு உழவும் கூடியும் ஒரு இடத்துல இருக்கணும். அந்த அடிப்படையில் மண்ணோடு மக்களோடு இந்த விழா இதே சொல்லுவாங்க, தை மாசம் தான் பிறந்த நாடு அப்படி இப்படின்னு. ஆனா நமக்கான விழா என்பது ஒரு நிலத்தோட பிரிவு, ஒரு விவசாயம் தொடக்கம் என்பது பல்வேறு நிலைகள் அறுவடை திருவிழா இருந்தா கூட சித்திரை காலாவதியில்னு ஒரு சொற்பிரயோகம் இருக்கும். பாண்டு பத்திரம் எழுதும்போது எழுதுவோம் பாரு, சித்திரை காலாவதியில் பணத்தை செலுத்தி நிலத்தை மீட்டுக் கொள்ள வேண்டியதுன்னு ஒரு வரி எழுதுவான். ஏன்னா நிலம் அப்பதான் சும்மா கிடக்கும். தொழில மாசல் வச்சுக்கிட்டுலாம் பிரிக்க முடியாது. இதோட சரியா போச்சு அதோட சித்திரை காலாவதியில சும்மா கிடக்கும் இல்ல, அப்பதான் இந்த நிலத்தை அவனுக்கு பிடிக்கிறது பத்திரம் எழுதுறதெல்லாம் போவாங்க. அதே மாதிரிதான் எத்தனை போர் ஆனாலும் ஆகலாம், சித்திரை போர் ஆகக்கூடாதும்பா. நீ எந்த மாதத்துல வேணாலும் சண்டை போட்டுக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரன் அடிச்சுக்கலாம், குட்டிக்கலாம், போய்க்கலாம். ஆனா அந்த சண்டை சரியா போடும். ஆனா சித்திரை மாதத்துல மட்டும் சண்டை போட்டுக்கிட்டா அந்த சண்டை ஓயாது கோர்ட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஏன்னா மற்ற மாசத்துலாம் காத்துல சண்டை போட்டுப்பா, ஒன்னு நாளைக்கு கொண்டுட்டு போய் மங்களப்பேட்டை ஸ்டேஷன்ல மல்லாத்தெல்லாம் எப்ப பிறக்குதாம்பா. அப்படி நடக்கும். காலையில ஏந்திரிச்ச உடனே கொல்லியில களை வெட்டுற வேலை இருக்கும். தண்ணி பள்ள ஈரங்காஞ்சி முதல்ல கிளம்பிடு அப்படிம்பா. விடிய கிளம்பி எடுத்து களை வெட்டி எப்படி எங்க மங்களம்பேட்டையில கொண்டு போய் மல்லாத்திருந்தோம் தண்ணி பள்ளத்தை களை வெட்ட போடுவான். அப்புறம் மறாவது நாள் கோயில இல்லைன்னா அவங்ககிட்ட பக்கத்து கோயிலாரன்ட்ட வாங்குவான். எடுத்து சண்டை கடுக்கு விடுறா போடான்னு சொல்லிட்டு இந்த சண்டையை ஆரம்பிக்கும். ஏன்னா விடிந்து எழுந்தால்
நிலத்துல வேலைகள் இருந்துகிட்டே இருக்கும் மற்ற மாசத்துல. சித்திரை மாசத்துல பாரு சிலுக்க கையை வச்சுட்டு இப்படிதான் உட்காந்துருப்பான். ஏன்னா கொல்லி சும்மா தானே கிடக்கும். ராத்திரி முடிஞ்ச போன சண்டை கூட கோழி குண்டை திறந்த உடனே பொக்குன்னு ஓடி அந்த சேவால தொட்டும். அவன் வீட்டுக்காரன் இருக்கிற மாதிரியே தான் அவன் வீட்டுக்காரனை வளர்த்துருக்கிற மாதிரி தான் அவன் கோழி வளர்த்துருக்கிறான் அப்படின்னு ஆரம்பிச்சு கேட்டார்ல. மறுபடியும் செலவு வச்ச குத்திக்கிட்டே சும்மா உட்காந்துருக்கிறான். திரும்ப போலீஸ் ஸ்டேஷன் போகும், குத்து கேஸ். அதனால தான் எத்தனை போர் ஆனாலும் ஆகலாம், சித்திரை போர் ஆகக்கூடாதுன்னு தான் எவ்வளவோ இந்த மண்ணில் மகத்துவங்கள் நிறைந்திருக்கு. நம்மெல்லாம் இதை நின்று நிதானிச்சு கூட பார்க்கறதில்ல. அன்னைக்கு கூட நான் சொன்னேன், பலாப்பழ திருவிழா ஒரு மரம் வெட்டுறோம், அந்த மரம் இந்த மண்ணுக்கு எவ்வளவு உகந்ததாக இருக்கிறது அப்படின்னு நிறைய ஒப்பாரி பாடல்கள். எம்மானா அள்ளி பிறந்த இடம், எம்மானா அள்ளி பிறந்த இடம், இன்னைக்கு அரச மரமும் உண்டு, இன்னைக்கு ஐயனாரி கோயில் உண்டு, இன்னைக்கு அரச மரம் வெட்ட போற ஓர் அறிவு கட்ட வேடு வர ஓர் அரும்பு வச்சு வெட்டி இருந்தா நான் அள்ளி வந்தா தங்கு வந்தா, இன்னைக்கு நான் அழுது மனாறு வந்தா. எப்படி சொல்றாங்க? எம்மானம் பொண்ணா பிறந்த இடம், எம்மானம் பொண்ணா பிறந்த இடம், அங்க புங்க மரமும் உண்டு, அங்க பிள்ளையாரு கோயில் உண்டு, அங்க புங்க மரம் வெட்ட போற ஒரு புத்தி கட்ட வேடு வர ஒரு பொத்து வச்சு வெட்டி இருந்தா, இன்னைக்கு நான் பொண்ணு வந்தா தங்கு வந்தா, இன்னைக்கு நான் புலம்பி மனாறு வந்தா. எப்படி சொல்றான் பாருங்க. ஒரு இழப்பு சூழல்ல கட்டி கொடுத்துட்டாங்க, ஆம்பளை வீட்டுக்கு போயிருக்கு, ஆம்பளை வீட்டுல சிக்கல். அதான் கிராமத்தில் சொல்லுவான், தாயோட போச்சு தேரோட போச்சு திருநாள், தாயோட போச்சு பிறந்த விடுமா. தாய் போன பிறகு அங்க யார் இருக்கிறா? அண்ணன் தம்பிக்கெல்லாம் ஒரு பையன் வச்சு படைக்க மாட்டான். அப்ப ஏதோ நம்ம மன கஷ்டம் நம்ம தாய் வீட்டுக்கு போனோம்னா அந்த வரியில ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கு, ஒரு அரச மரம் இருக்கு, ஒரு புங்க மரம் இருக்குன்னா அந்த நிழல உட்காந்து நம்மளுடைய தாய்மடியில உட்கார்ந்து சொல்லுகிற மாதிரி நான் அழுது புலம்புவேன். இப்படிப்பட்ட அரச மரம் இருக்கிற இந்த ஊர்ல ஒரே ஒரு அரும்பு வச்சு வெட்டிக்கலாம்லடா, படுப்பாயிருல சுத்தமா வெட்டிட்டு மொட்டையா விட்டுக்கலடா, நான் எப்படி வந்து தங்குவேன்டா, இவனுடைய மனசு எப்படி நான் அழுது ஆறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சாதாரண ஒப்பாரி பாடல்களை ஒரு மரம் வெட்டுவதற்கான சிக்கலை எவ்வளவு விஷயங்களை இந்த மண்ணில் சொல்லி இருக்கிறது. இதெல்லாம் சும்மா எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. நம்மெல்லாம் எதுவும் கேட்பதோ பார்ப்பதோ எதுவுமே கிடையாது. அதுக்காக அவர் பச்சை துண்டு போட்டிருக்கணும் அப்படி இப்படிலாம் கிடையாது. தெருக்கூத்துல பாரு, இந்த ஒரு தெருக்கூத்துல பொன்னாடிக்கு போகும்போது பாரு, கோயில் திருவிழாவில் பாரு, ரொம்ப நேரம் பொன்னாடிக்கு கிளம்புவான். அவன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வந்து உட்காந்துருப்பான் அந்த பொட்டில் இடிலே தான். அந்த பொண்ணு கிளம்புற வழியா காணும். எவனாச்சும் மூலையிலே என் தலை மாதிரி இருக்கும் சொட்டையாட்டம் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு ஆச்சாம்பா, நேரம் ஆகுதுடா, நல்ல நேரம் கூட இப்போ பொண்ணை அனுப்பி விடுறான்பா. அவன் ஊர்ல பெரிய மனுஷனாலாம் இருக்க மாட்டான், அவனுக்கு ஒரு 20 ஏக்கர்லாம் நிலம் இருக்காது. சும்மா ஒரு சத்தம் போடுவான் ஒரு வயசானவன், ஆச்சா சீக்கிரம் அனுப்பிச்சு விட்றா அப்படின்னு சொன்னாங்க. ஆட்சி பக்கம் கடை பொண்ணு அனுப்பி விடுவான். அது போன்று ஊர்ல ஒரு பெரிய மனுஷன் அந்த காலத்துல இருந்துகிட்டு இருந்தான். அவனெல்லாம் இப்ப பெருசா ஆகிட்டோம், பெருசு நவுந்து உட்காரு அப்படிங்கிற சிக்கலை விட்டதுல இப்பெல்லாம் ஊர்ல எதை சொன்னாலும் சண்டையில போய் முடியுது. அன்னைக்கெல்லாம் ஒரு குடும்பத்தை சேர்த்து வச்சுட்டு சாராயம் குடிச்சான். இப்பெல்லாம் ஒரு குடும்பத்தை கருவறுக்கணும் விளக்கடை அமைக்கணுங்கிறதுக்காகவே அவங்க குப்பை சேர்த்துக்கு சாராயம் குடிக்கிறானோ. இது போன்ற சூழல்களில் இந்த மண் இந்த மக்கள் ஒரு மாதிரியான முற்றிலும் எதிரான ஒரு சூழலை நோக்கி இந்த சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அந்த சூழலில் இந்த மண் மக்கள் பயிர் பச்சை என்று மீண்டும் நம்மளை எல்லாம் இந்த மண்ணில் கொண்டு வந்து இருத்தி இருக்கிற தக்க வைத்துக் கொள்கிற ஒரு நிகழ்வை இந்த மரபு சார்ந்த வேளாண் நடுவம் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கிறது. தொடர்ந்து நல்லா இப்ப இன்னைக்கு கூட ஒரு கவிதை எழுதியிருந்தேன், இந்த விளம்பரத்தை போடும்போது ஒரு எழுதியிருந்தேன். எங்க அப்பா எனக்குன்னு கொஞ்சம் நிலம் வச்சிருந்தார், அவரை மாதிரி என்னால் அதில் விவசாயம் சிறப்பாக செய்ய முடியல, இருந்தாலும் என் பிள்ளைகளுக்காக அந்த நிலத்தை நான் வைத்திருக்கிறேன். ஆனால் எங்க அப்பா என்கிட்ட கொடுத்த மாதிரி ஒரு நல்ல நிலமா என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பனாங்கிறது சந்தேகமா இருக்கு. ஏன்னா அது போன்ற அளவு எங்க அப்பா எருவு போட்டாரு, மாடு வச்சிருந்தாரு, கோழி வச்சிருந்தாரு. கொல்லியில மொளா கொல்லியில அப்படியே பசிக்கும், ஒண்ணுமே பசியா இருக்குன்னு ஒரு பெலாக்காயை வெட்டி அப்படியே 4 மொளாக்குள்ள போட்டு அவரு பேட்டி எடுத்தாங்கன்னா சரியா போடும். எல்லாமுமாக நம் வாழ்க்கை இருந்தது. இப்ப எதுவும் இல்லாமல் நாம் எல்லா கையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழலில் இருக்கிறோம்.
மீண்டும் தற்சார்புக்காக நாம் நகர வேண்டும். அதற்கான பணிகளை இந்த இயற்கை சார்ந்த வேளாண் அன்பர்கள், ஆர்வலர்கள் தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு படைப்பாளியாக இந்த நிகழ்வில் நான் கலந்து கொள்வது மகிழ்ச்சி. நீங்கள் எல்லாம் தொடர்ந்து இந்த நிகழ்வை ஆதரிக்க வேண்டுமா என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த இந்த அமைப்பு சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.